ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 10th புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரியும் அப்புறம் ஐஎன்எம் ப்ளஸ் வந்துட்டு இந்தியன் பாலிட்டி கவர் பண்ணியிருப்பேன். சைட் பை சைட் எக்கனாமிக் வீடியோஸும் இருக்கும். இந்த இதெல்லாமே வந்துட்டு நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். அதை போய் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் 5 மந்த்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஜிகே டாபிக் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போது நான் மற்ற வீடியோலலாம் சொன்ன மாதிரி சைட் பை சைட் தமிழ் கிளாஸஸ் ப்ளஸ் மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இது பண்ணது தான், ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகு 7 அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவுட் சைட் ஆஃப் புக்கில் இருந்தும் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த லாஸ்ட்டு குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், எல்லாமே அவுட் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கிற டக்குன்னு ஈஸியாக தமிழில் மார்க் கெயின் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்துட்டு மகப்பேரியா, மீதி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது. இதில் இன்னத்த கிளாஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் வந்துட்டு ஒவ்வொரு இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஏழாதி வந்துட்டு எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழில் வந்துட்டு ஓல்டு தமிழில் வந்துட்டு கவர் ஆகுது. இதுதான் வந்துட்டு 11th பேஜில் இருக்குது. இதை வந்து இந்த கிளாஸில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி சிலபஸ் ரிலேட்டட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தமிழை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏழாதி அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதை யார் எழுதியிருப்பா? எப்படி போக போகிறோம் அப்படின்னா, இந்த பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் எழுதுனா, அவங்களோட ஆசிரியரோட நூற்குறிப்பு, அப்புறம் வந்துட்டு நூற்குறிப்பு, ஆசிரியரோட குறிப்பு எல்லாமே பார்ப்போம். தென் பாடலுக்குள்ளே போவோம். ஓகே, ஏழாதியை வந்து எழுதியவர் வந்து கனிமேதாவியார். ஓகே, கனிமேதாவியாரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கனிமேதாவியாரை கனிமேதையர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அவரை எடுத்து பார்த்தோன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் தான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். கனிமேதையர் அப்படிங்கிற மற்றொரு பேரும் இருக்குது. இவர் வந்து சமண சமயத்தவர் என்பர். ஓகே, இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். நெக்ஸ்ட்டு சமண சமயம் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு அறக்கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டால் கொல்லாமை அப்படிங்கிறது. அந்த உயரிய அறக்கருத்துக்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட ஏழாதியில் வந்துட்டு கனிமேதாவியார் என்கிற கனிமேதையர் வந்து வலியுறுத்துகிறார். ஓகே, இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் ஏழாதியை மட்டும்தான் இயற்றியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. திரு திணைமாலை 150 அப்படிங்கிற மற்றொரு நூலையும் இயற்றியிருக்காரு. ஏழாதி திணைமாலை 150 அப்படிங்கிறத இயற்றியவர் கனிமேதாவியார். அவர் சமண சமயத்தவை சேர்ந்தவர். கனிமேதையர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. கொல்லாமை என்னும் உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியின் மூலம் வலியுறுத்துகிறார். இவரது காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஏழாதி வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் ப்ளூ கலரில் இது பண்ணியிருப்பேன். ஓகே, 81 வெண்பாக்களை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல், சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. 4 அடிகளில் வெறும் 4 லைனில் 6 விதமான அறக்கருத்துக்களை வந்து இந்த ஏழாதி வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது.
இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஸோ தமிழருக்கு அருமையான மருந்து அப்படிங்கிறது இந்த ஏலாதி அப்படிங்கிறது தான். ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு. ஸோ அப்போ ஏலாதி அப்படிங்கிற நூல் எந்த மருந்து பொருளை முதன்மையாக கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஏலம் அப்படிங்கிற மருந்து பொருளை தான் முதன்மையாக கொண்டுள்ளது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர். ஸோ ஏலம் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏலம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான பொருள். அது மட்டும் இல்லாமல் அது கூட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்து பொருட்களால் ஆனது தான் ஏலாதி அப்படிங்கிறது. அதனால தான் இந்த 4 அடிகளில் 6 விதமான அறக்கருத்துக்களை கூறுறது அப்படிங்கிறனாலும் அதை வந்துட்டு ஏலாதின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 6 விதமான மருந்து பொருட்களையும் நம்ம ஏலாதி அப்படின்னு தான் சொல்லுவோம். இம்மருந்து உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும். ஸோ இந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எல்லாமே வந்துட்டு விலகும். அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். ஸோ கற்போரோட அறியாமை அப்படிங்கிறத ஒன்று நீக்குது. எது அப்படின்னா இந்த பாடலான ஏலாதி. இந்நூல் எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 59வது பாடலாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ட் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப சொல்லுங்கள். ஏலாதி அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அது சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஏலம் முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆனது தான் ஏலாதின்னு சொல்லுவோம். இது தமிழருக்கு ஒரு அருமருந்து போன்றது. இந்த மருந்து உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலை கற்போரின் அறியாமையை அகற்றும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாடலை பார்க்கலாம். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கனிமேதாவியார். ஸோ இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சொற்பொருளில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கூட ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் கீழே கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்காம சொல்லணும் அப்படின்னாலும் ஸோ வணங்கி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், மாண்டார் அப்படின்னா ஸோ கீழே இருக்கிறதுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் தனியாக நம்மளே சொல்லி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் க்ரீன் கலரில் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ வணங்கி அப்படின்னா பணிந்து. ஸோ பிறருக்கு பணிந்து, ஃபஸ்ட்டு பணிந்து நடக்கிறவங்க. ப்ளஸ் மாண்டார் சொல் கொண்டு. மாண்டார்னா யாரு? மாண்புடைய சான்றோர். ஸோ மாண்புடைய சான்றோரின் சொற்களை எல்லாம் அறிவுரையாக கொண்டு நூல் நோக்கி நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். ஸோ என்ன சொல்கிறாங்க? நுணங்கிய அப்படின்னா நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள். ஸோ நுண்ணறிவு நல்ல அறிவுமிக்க நூட்கள் எல்லாத்தையும் கற்று அதன் வழியில் நடக்கிற ஒரு மன்னன் அப்படிங்கிறவங்க. ஸோ நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அவை நவிழும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன். அந்த மாதிரி பழி இல்லாமல் ஸோ மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாகட்டும், ப்ளஸ் நல்வழியில் நடக்கிறதாகட்டும், தென் மாண்புடைய சான்றோர்கள் வழியில் செல்றதாகட்டும், நுண்ணறிவு நூட்களை கற்று அதன் வழியில் செல்ற ஒரு மன்னன் அப்படிங்கிறவர். நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னா ஸோ காலம் உள்ளவரை எல்லாமே நூல்கள் எல்லாமே போற்றும்படி அந்த ஒரு மன்னன் வாழ்வார் அப்படிங்கிறத இந்த ஏலாதி பாடல் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னன் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து.
பை கனி மேதாவியார். ஓகே. பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஸோ இதுதான் வந்து ஏலாதியோட கான்செப்ட். இந்த ஏலாதி அப்படிங்கிறது நம்மளோட 10th ஓல்டு புக்கில் தான் மட்டும்தான் கவர் ஆகுது. ஸோ சமச்சீர் கல்வி புக்கில் எல்லாத்துலேயுமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறநூட்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ளஸ் திருக்குறள் அது எல்லாமே இருக்கும். அப்புறம் தமிழ் பற்றினது, அப்புறம் தமிழ் அறிஞர்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சைட் பை சைட் நம்மளுக்கு இப்போது எக்கனாமிக் கிளாஸஸும் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி டார்கெட் பார்த்திங்கன்னா 5 மந்த்ஸுக்குள்ளே ஜிகே டாப்பிக்கும் கவர் பண்ணும். ப்ளஸ் சைட் பை சைட் நம்மளோட தமிழ் ப்ளஸ் மேக்ஸும் கவர் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருங்க. பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இட் வில் பி மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். ஓகே. தேங்க்யூ.